முன்னாடி வந்து இது கல்வெல்லாம் கையில் அரைச்சிக்கிட்டு இருப்போம். அதுதான் இப்போ ஆரம்பத்தில் நாங்கள் ஆதி காலத்தில் பண்ணது, கையாலே அரைச்சிக்கிட்டு இருப்போம். அது ஆளு கிடைக்கிறது இல்லை, இது அரைக்கிறதுக்கு டைமும் பத்துறதில்ல. மருந்து நிறையா செய்கிற மாதிரி இருக்கிறதால மிஷின்லேயே போட்டு இது மாதிரி எடுத்து டக்குன்னு ரெடி பண்ண முடியுது. அரைக்கிற மேன் பவரும் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தான் இதை ரெடி பண்ணோம். இது வந்து மூலிகை இலையிலேருந்து தைலம் காய்ச்சறது வந்து சாறு எடுப்போம். சாறு எடுக்கிறதுக்காக இதை ரெடி பண்ணோம். இது வந்து எட்டி விதையில்னு ஒன்று தோல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நெல் அவிச்சு அது 20 நாள் ஆகிடும் அந்த விதையில இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணுறதுக்கு. இதில் தூக்கி போட்டோம்னா 2 மணி நேரத்தில் தோல் எடுத்துரும். இதில் போட்டு எடுத்துக்கிட்டு தூக்கினா இங்கிட்டு வந்துடும். இது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் அவங்க யூஸ் பண்ணது, அதை நம்ம ஃபீல்டு சித்த மருத்துவத்தில் மருந்து சேர்த்து எப்படி பயன்படுத்தணும்னு ஆல்ட்ரேஷன் பண்ணி நாங்கள் அப்படியே கொண்டு வந்துட்டோம். ஆமாம், பூண்டு உரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இது ஆக்சுவலாக இதில் எப்படி தோல் உரிக்கலாம் பார்த்து கொஞ்சம் நாங்கள் ஆல்ட்ரேஷன் வேலை பார்த்து இது எல்லாமே சமையலுக்கு யூஸ் பண்ணது தான். அதை கொண்டு வந்து நம்ம சித்தா மெடிசனில் மருந்து தயார் பண்ணுறது எப்படி இதை மாடிஃபை பண்ணணும்னு மாற்றி நம்ம சௌரியத்தை இதை மாற்றி வச்சிருக்கோம். இப்போ இது வந்து பக்கவாத பேஷண்ட்டுக்காக மட்டும்தான் இந்த ஒரு தைலம் யூஸ் பண்ணுவோம். அடுத்து தலையில் பூச்சி வெட்டுக்குன்னு ஒன்று கொடுப்போம். தலையில் சொடையாக முடிவு கொட்டி அது ஒன்று இருக்குது. கூந்தல் தைலம் ஒன்று ரெடி பண்ணுவோம். செரலோக தைலம்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது இந்த மூளை வளர்ச்சி உண்டியவங்க, அதிக ப்ரெஷர் ஆறி பைத்தியம் பிடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு செரலோக தைலம்னு ஒன்று கொடுப்போம். சளி பிடிச்சிருக்கவங்க தைக்கிறதுக்கு. இதுமாதிரி 30 வகையான தைலங்கள் வச்சுருக்கோம். ஸ்கின் சொரியாசிஸுக்குன்னு ஒரு தைலம் வச்சுருப்போம். ஒரு மேனி தைலம் ஒன்று வச்சுருக்கோம். இங்கே இந்த தைலங்களை வெளிப்பூச்சி செய்கிற தைலங்கள் அனைத்துமே இங்கே தயார் பண்ணுறது தான். எல்லாம் வந்து நம்ம தயார் பண்ணுறது தான். எல்லாமே பாரம்பரிய முறைப்படி இருக்கும். இதில் சித்தா டாக்டர்களோட ஆலோசனை இருக்கும். அவங்க கூட இருக்கிறாங்க எங்களோட. கருவங்க செந்தூர் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு பிரத்யேகமாக கொடுக்கறது. இதுதான் உயர்வான மருந்து. கடைசி அஸ்திரமே இதுதான் சுகர் பேஷண்ட்டுக்கு. இது தவிர ஒரு மருந்து இல்லை. ஆனால் பேஷண்ட்டோட அளவை பார்த்துட்டு கரெக்டாக எவ்வளோ கொடுக்கணும், ரொம்ப துல்லியமாக மைல்டாக சும்மா ஒரு கடுவு அளவு அவ்வளோதான் அதுக்கு கொடுப்போம். நாங்கள் எந்த லைனில் இருந்தாலும் கொடுத்துரும். அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, எவ்வளோ நாளாக இருக்குது, என்ன நம்ம மெடிசன் சாப்பிட்றாங்க, இதுக்கு முன்னாடி என்ன எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கணும். சுகர் பேஷண்ட்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ஒரே மருந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் வேலை செய்யாது. அவங்க வாத உடம்பு, பித்த உடம்பு, கப உடம்புன்னு இருக்குது. அவங்களுடைய உடம்பு எதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தா தான் சுகர் பேஷண்ட் வெளில கொண்டு வர முடியும். இந்த ஒரு சுகருக்கு நான் மருந்து வச்சிருக்கேன் எல்லா பேஷண்ட்டு கொடுக்கணும்னா கொடுக்க முடியாது. அவங்க உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். சில சுகர் பேஷண்ட் வந்து உடம்பு இழைக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேஷண்ட் வெயிட் எல்லாம் இருக்குது, வெயிட் எல்லாம் குறையாது அப்படியே இருப்பாங்க. சில நைட்டு பூரா யூரின் அடிக்கடி போயிட்டே இருப்பாங்க. சில பேஷண்ட் போவே இல்லை, நைட்டு படுத்துனா காலையில் தான் எந்திரிக்கிறாங்க. இல்லை சுகரில் நிறைய டைப் இருக்குது. எந்த டைப்புன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா அவங்கள முழுமையாக வெளில கொண்டு வந்துடலாம். ஆனால் தொடர்ந்து மெடிசன் எடுக்கிறாப்ல இருக்கும். ஒரு 7-8 மாதம் ஆகிடும். உடனே நீ கொடுத்துட்டு ஒரு வாரத்தில் நிப்பாட்ட முடியாது. அப்போ இங்கிலீஷ் மருந்து எடுத்தவங்க எடுக்கலாம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொண்டு வருவாங்க. தைராய்டுக்கும் இந்த மருந்து கொடுத்தாலாம். தைராய்டு, பிக்ஸ் இதெல்லாம் அழகாக சரி பண்ணிடலாம். பிக்ஸ் எல்லாம் நிறைய பேஷண்ட் ரெக்கவரி பண்ணியிருக்கோம். பிக்ஸ் எல்லாம் திருப்பி வராமையே பண்ணிடலாம். அதெல்லாம்